Professional Tailoring Online Live Classes ஓட next batch அதாவது 6th batch coming August 27th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் டெய்லரிங்கில் ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பேசிக் பிகினர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுனால மிஷின் ஹேண்டில் பண்ணுறது, ஃபேப்ரிக் நாலேஜ், டெய்லரிங்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ், குர்த்தி, மேக்ஸி, பிளவுசஸ், கிட்ஸுக்கான கார்மெண்ட்ஸ், பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நெட்டட் ஃப்ராக், பால் கவுன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கர்ட் வேரியேஷன், இண்டோ வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ், விமனுக்கான ஷர்ட், பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி லெஹெங்கா, ஹாஃப் சாரி செட், இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்மெண்ட்ஸ், அதாவது மோர் தென் 50+ கார்மெண்ட்ஸ் நம்மளோட கிளாஸஸ்ல நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நம்மளோட கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 3 சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். தென் கோர்ஸ்க்கான ஃபீ நீங்க இன்ஸ்டால்மெண்ட்லயும் பே பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அட்வான்ஸ் டெய்லரிங் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா யோக் மாடல் பேபி ஃப்ராக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஒரு 1/2 மீட்டர் நான் ரெட் கலர் பிளெயின் பாப்லின் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 மீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். காட்டன் ஃபேப்ரிக் தான், பிரிண்டட் காட்டன். ஸோ இந்த பிரிண்டட் காட்டனோட ரேட் பெர் மீட்டர் வந்து 80 rupees. இந்த பிளெயின் பாப்லின் கிளாத்தோட ரேட் வந்து 75 rupees. ஸோ என்னோட கிளாத்தோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ என்னோட கிளாத்தோட ரேட்டும் நான் சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து ஷார்ட்டாக இந்த சிம்பிள் யோக் பேபி ஃப்ராக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கிளாத். ஸோ நீங்கள் இந்த மாடல் ஃப்ராக் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு 1 to 5 years வரைக்கும் உள்ள பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல் ஃப்ராக் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன பாப்பாக்களுக்கு எல்லாமே இந்த மாடல் ஃப்ராக் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த பிளெயின் பாப்லின் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம யோக் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து 1/4 மீட்டர் அளவு துணி தான் நான் 1/2 மீட்டர் துணி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ துணியில் எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் அளக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கிளாத் எவ்வளவு இருக்குது நம்மளோட துணியில் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளோட டேப் எடுத்துக்கோங்க. டேப்பில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட் சைட் சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. துணியில் எப்போவுமே மெஷர்மெண்ட் நம்ம வந்து எவ்வளோ கிளாத் இருக்குன்னு அளக்கும்போது சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், துணியோட கரப்பக்கம் அதாவது பார்டர் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எவ்வளவு லென்த் இருக்குது நம்மளோட சென்டிமீட்டரில் பார்க்கும்போது எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இப்போ 50 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 50 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது நமக்கு 1/2 மீட்டர். ஸோ அப்போ ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு பிளெயின் பாப்லின் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 11.5 inches நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் அந்த பார்டர் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பார்டர் எண்டில் இருந்து ஒரு 11.5 இருக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 11.5 மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கை கரெக்டாக இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்டிங் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி ஓப்பன் பீஸாக இருக்கும். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி எப்போவும் நம்ம சுடிதாருக்கு டாப் டு பாட்டம் ஃபோல்ட் பண்ணுற அதே மெத்தடில் இந்த மாதிரி மேலேருந்து கீழே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபுல் கிளாத்தும் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ துணி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் 11.5 மார்க் பண்ணி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணோம். ஸோ இந்த 11.5 எப்படி எடுக்கிறதோ அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் இன்னொருக்கா நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அகெயின் இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டிங் எல்லாமே கரெக்டாக இந்த 11.5 நான் மார்க் பண்ணது உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கிங் நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இனி அந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா அளவுகள் மார்க் பண்ணும்போது நமக்கு துணி மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கிளாத் அதாவது 8 பீஸ் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 பீஸ் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனி நம்ம ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் மார்க் பண்ணப்படும். ஸோ நெக்கோட அகலம் வந்து 2.5 inches மார்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா யோக் மாடல்னு சொல்லும்போது நெக் வந்து கொஞ்சம் நமக்கு ப்ராடாக விரிஞ்சு தான் வரும். ஸோ அதனால 2.5 வயசு பாப்பா, 2 வயசுலேருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் உள்ள பாப்பாவுக்கு வந்து 2.5 inch எடுத்துக்கலாம். ஒரு 4 வயசு 5 வயசு உள்ள பாப்பா அப்படின்னா நீங்கள் வந்து 3 inch இந்த கழுத்து அகலம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 5 years வரைக்கும் உள்ள பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ராக் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 2 years 1 yearக்கு மேலே இருந்தாலே அந்த பாப்பாவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி 2.5 inch அளவு கழுத்தகலம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 வயசுக்கு மேலே உள்ள பாப்பாவுக்கு நீங்கள் வந்து 3 inches கழுத்தகலம் எடுத்துக்கலாம். இனி திரும்ப
அந்த கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ 5.5ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி 2.5 நமக்கு கழுத்து அகலம் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 இன்ச்சஸ். ஸோ இந்த 3 இன்ச்சஸ் தான் நமக்கு வந்து நம்மளோட யோக்கோட அகலம். ஸோ நம்மளோட யோக் பார்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த யோக் பார்ட் ரெடி பண்ணுறது சீவிங்கோட சேர்த்து, அதாவது தையலுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் நான் வந்து எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா 3 இன்ச்சஸ் எடுத்துருக்குறோம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 2.5 இன்ச் அளவு யோக்கோட அகலம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2.5 அதுக்கப்புறமா 5.5. ஸோ அப்போ டோட்டலாக நான் இப்போ 5.5 எடுத்துருக்கிறது உங்களுக்கு வந்து 5.5 டபுள் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். ஸோ அந்த 11க்கு கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 11.5 மார்க் பண்ண சொன்னேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து துணி நிறைய வேஸ்டேஜ் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு நெக்கோட அகலம் தென் யோக்கோட அகலம் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதை டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வேஸ்டேஜ் நிறைய போகாது. ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் அந்த யோக்கோட பார்ட்டுக்கு மெஷர்மெண்ட், இனி இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கழுத்தகலம் எடுத்திருந்தோம்ல அந்த பீஸும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யோக் பார்ட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு 2 ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ டோட்டலாக நம்ம வந்து துணியை கரெக்டாக இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இடையில எந்த ஒரு கட்டும் வராமல் கரெக்டாக இந்த மாதிரி 2 ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம மேலே உள்ள யோக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம உள்ள அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த காட்டன் ஃபேப்ரிக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் பேபிஸ்க்குன்னு சொல்லும்போது 1 மீட்டர் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களாக இருந்து 4, 5, 6 அந்த மாதிரிப்பட்ட ஏஜ் உள்ளவங்களுக்கு ஒரு 1.5 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து துணி கரெக்டாக தாராளமாக 1.25 எடுத்தாலும் போதும். 1.5 மீட்டர் அளவு தேவைப்படாது. ஒரு 1.25 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 10 வயசு பாப்பாக்கெல்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ராக்கோட கிளாத்துக்கு வந்து ஹைட் எவ்வளோ வேணும் அதையும் நீங்கள் வந்து அந்த ஹைட் வந்து சிலவங்க ரொம்ப டாலாக வேணும்னு நினைப்பாங்க. சிலவங்க ஷார்ட்டாக இருந்தால் போதும், இந்த மாதிரிப்பட்ட டாப்ஸ் வந்து ஷார்ட்டாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து பாப்பாவோட ஹைட்டு பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ நமக்கு கிளாத்தோட ஹைட் வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இனி துணி இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயும் பார்டர் சைடு வந்து சைடில் வச்சுருக்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் பார்த்தீங்கன்னா நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வரக்கூடிய பிளேஸ் வந்து உங்களை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுட்டு துணியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். விட்த் வந்து 15 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். 15 இன்ச்சஸ் விட்த்தும் ஹைட் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ் ஹைட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் பாப்பாவுக்கு ஹைட்டு 18 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கீழே நமக்கு என்ன வரும்னா பார்டர் கொடுப்பேன், எக்ஸ்ட்ரா பார்டர் தான் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது இவ்வளவுமே நமக்கு வந்து கீழ்ப்பகுதி நம்மளோட யோக் பார்ட்டுக்கு கீழே வரக்கூடிய போர்ஷனே நமக்கு வந்து 20 இன்ச்சஸ் கிட்ட வரும். அதுக்கு மேலே தான் நமக்கு வந்து அந்த யோக் பார்ட் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பாப்பாவோட ஹைட் எந்த அளவு வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டாலாக இருக்கக்கூடிய பாப்பா. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஹைட் 18 எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் ஒரு 15 எடுத்தாலும் கூட போதும். ஸோ இப்போ நான் வந்து 15 இன்ச்சஸ் விட்த்தும் ஹைட் 18 இன்ச்சஸ் ஹைட்டும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அகலம் துணியோட அகலம் வந்து துணியை மடக்கி போட்டதுக்கு அப்புறமா 15 இன்ச்சஸ் அதாவது 15 இன்ச் அளவு அகலம் இருக்கிற மாதிரியும் உயரம் 18 இன்ச் அளவு உயரம் இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறது யோக் மாடல் பேபி ஃப்ராக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு என்னோட பிக்சர்ஸ் என்னோட மெஷர்மெண்ட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே என்னோட ரெக்கார்ட் புக்கில் நான் எப்படி கொடுக்குறேனோ அது வந்து உங்களுக்கு என்னோட வெப்சைட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாமே என்னோட வெப்சைட் jinnyfashions.com வெப்சைட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஹைட் நம்ம 18 இன்ச்சஸ் ஹைட்டும் 15 இன்ச்சஸ் விட்த்தும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. துணி ஃபோல்டிங் வச்சுருக்கிறேன், அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துருந்தீங்களா அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று
ஸோ 2 பீஸ் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வைப்போம். ஸோ சுருக்கு வந்து நிறைய வரும்போது துணி பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் 15 இன்ச்சஸ் விட்த் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 15 இன்ச்சஸ் விட்த் வந்து உங்களுக்கு ஒரு 20 இன்ச்சஸ் ரொம்ப ஃப்ளீட்ஸ் ஜாஸ்தியாக வேணும்னா 20 இன்ச்சஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இந்த சைடில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் கார்னர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாட்டம் சைட்லேயும் சரி, சைடில் டாப் சைட்லேயும் சரி ஒரு 1.5 இன்ச்சஸ் அந்த கார்னர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபோல்டிங் சைடும் என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணியாச்சு. இனி மேலே நம்ம அந்த 1.5 மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அந்த இடத்துல இருந்து நம்மளோட ஃபோல்டிங் சைடில் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறதையும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன வளைவு கொடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட ரெக்கார்டில் நான் இந்த பிக்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ அது வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் எடுத்துக்கோங்க. நான் எப்படி துணி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத கிளியராக டயக்ராமில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இனி இந்த பீஸ் அப்படின்னு நம்ம மேலே உள்ள பீஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு 2 பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கட்டிங்கில் வந்து ஓரளவு பாதி நம்ம முடிச்சாச்சு. இனி கீழ்ப்பகுதியில் நீங்கள் பார்டர் வைக்கிறதுக்கும் சைடில் இந்த ஆம்ஹோல் பகுதியில் கிராஸ் பீஸ் கொடுக்குறது மட்டும் இனி கட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து 2 கலர்ஸ் காம்பினேஷனில் எடுத்துருக்கிறேன். ஸோ கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து இதே மாதிரியே பார்டரும் அந்த கிராஸ் பீஸும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பாப்லின் கிளாத்தில் ஆல்ரெடி யோக் பார்ட் கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் மீதி வந்த கிளாத்லேயே நான் வந்து கீழே உள்ள பார்டர் பீஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி நமக்கு சைடில் மீதி வந்ததை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து கீழ்ப்பகுதி எந்த அளவுக்கு விட்த் நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பார்டர் கொடுக்க தேவைப்படும். ஸோ பார்டரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துருக்கிறேன். ஸோ 4.5 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துகிட்டு நம்ம பார்டர் ரெடி பண்ணும்போது கரெக்டாக நமக்கு 2 இன்ச்சஸில் நமக்கு வந்து பார்டர் கிடைக்கும். ஸோ 4.5 இன்ச்சஸ் நான் எடுத்துருக்கிறேன். 4.5 இன்ச்சஸ் ஹைட்டும் துணியை ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து 15 இன்ச்சஸ் நமக்கு ஹைட்டும், அதாவது நமக்கு வந்து எந்த அளவுக்கு விட்த் தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஃபோல்டிங்காக இருக்குது. 2 பீஸ் நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு பீஸ் தேவைப்படும், பேக் சைடு ஒரு பீஸ் தேவைப்படும். ஸோ ஃபோல்டிங்காக இருக்கும்போது 15 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 2 பீசஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் பார்டர் வந்து கீழ்ப்பகுதியில் கொடுக்குறதா இருந்தால் இந்த மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட துணிக்கு லென்த்து மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக முடிச்சாலே போதும். ஓகே, இப்போ நான் வந்து யோக் பார்ட்டுக்கான டயக்ராம் கொடுத்துருக்குறேன். தென் கிராஸ் பீஸ் தேவைப்படும். கிராஸ் பீஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் கிராஸ் பீஸ் எப்படி நம்ம வந்து ஆம்கோல் பகுதியில் வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ 1.25 இன்ச் அளவு நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. துணியோட நம்ம துணியில் பார்த்தீங்கன்னா நூல் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றது வந்து ஸ்ட்ரைட் பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிராஸாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து கிராஸ் பீஸ். ஸோ கிராஸ் பீஸ் எப்போவுமே ரெடி பண்ணுறது கழுத்து பகுதிக்கு இந்த ஆம்ஹோல் பகுதிக்கெல்லாம் கிராஸ் பீஸ் கொடுத்து பார்டர் ரெடி பண்ணலாம். ஸோ 1.25 இன்ச் அளவில் நான் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஒரு 2 பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஆம்ஹோல் பகுதி இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும். ஸோ ஷார்ட்டாக வரதுனால ஒரு 2 பீஸ் அல்லது 3 பீஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நம்ம கட்டிங் எல்லாமே முடிச்சாச்சு. இனி ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் யோக் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, ஸோ அந்த யோக் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி போட்டுக்கோங்க. 2 பீஸும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ சேர்த்து வைக்கும்போது துணியோட ரைட் சைடு வந்து உள் பக்கமாக அட்டாச்சாக இருக்குது. ஸோ ராங் சைடு தான் நம்மளோட மேலே உள்ள பீஸில் மேலே பார்த்தோம், கீழே உள்ள பீஸில் கீழே பார்த்தும் இருக்குது. ஸோ 2 ரைட் சைடும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் கேப்பில் சுற்றி ஃபுல் ரவுண்டுமே இந்த மாதிரி 2 பீஸையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி ஃபுல் ரவுண்டுக்குமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவுட் சைட் ரவுண்டும் இதே மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இன்சைடில் இருக்கக்கூடிய ரவுண்டோட விளிம்புலையும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அகைன் தையல் போட்டுக்கோங்க. ஸோ சென்டரில் எதுலேயுமே தையல் வரக்கூடாது. ஸோ 2 விளிம்பில் மட்டும் தையல் போட்டு 2 பீஸையுமே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தையல் போடும்போதும் கரெக்டாக மெதுவாக தையல் போடுங்க. ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக ஸ்டிச்சஸ் போடுங்க.
ஓகே, கட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் போட்டு கரெக்டாக த்ரெட்டை கட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக துணியை வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த பகுதியில் வந்து துணியை வந்து ரிவர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் ஆல்ரெடி போட்டுட்டு நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தையல் வந்து நம்ம போட்டு இந்த தையல் ஈஸியாக பிரிஞ்சு போகும். ஸோ அதனால அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அதாவது நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து உள்பக்கத்துல இருந்து வெளிப்பக்கமாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான். இது வந்து ரோப் எதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி ரோப்லாம் ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ரொம்ப விட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து குச்சியோ அல்லது ஏதாச்சும் அயன் ராடோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. சும்மா நார்மலாக நம்மளோட கை வச்சே நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே கிளியராக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அயன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாடல் யோக் ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த பிளேஸை திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம வந்து ஓப்பனாக இருந்த 2 பிளேஸும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பேக் சைடு வச்சு நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் பேக் சைடு வச்சு ரெடி பண்ணுவோம். ஸோ கிராஸ் பீஸ் இந்த மாதிரி 2-3 பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு 2 சைடும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அப்படியே வச்சு அயன் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தடில் வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுற சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே ஒரு 1/2 இன்ச் அளவு நீங்கள் மடக்கினா கூட ஓகே தான். ஸோ மடக்கி வச்சுட்டு அப்படியே அயன் பண்ணிக்கோங்க. தையல் எதுவுமே போட தேவையில்ல. ஸோ இனி வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கிளாத்தில் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் பகுதிக்கு லைட்டாக 1/2 இன்ச் அளவில் 2 சைடும் கட் பண்ணி கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. 4 சைடு வரும். ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பீஸ், தென் அதே மாதிரி பேக் பீஸ்க்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் பீஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கார்னர் கிடைக்கும். ஸோ அந்த 4 கார்னரை இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ பார்டர் கொடுக்கறதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆல்ரெடி இந்த கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த சென்டரில் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவு நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக மிடில் வந்து நம்மளோட துணியை கொடுத்துட்டோன்னா கரெக்டாக நமக்கு 2 சைடுமே பார்டர் வந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே 4 சைடுக்குமே 4 கார்னரும் இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம்னா இந்த சென்டரில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ சின்ன சின்னதாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த விட்த் வரணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட யோக் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, ஸோ அந்த யோக் பார்ட் என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து பேக் சைடுக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த நமக்கு வந்து அந்த ஜாயினிங் இருக்குல்ல, ஸோ அந்த ஜாயினிங்லேருந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2.5 இன்ச்சஸ் நெக்கோட விட்த் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பேபிஸ்க்கு இந்த ஃப்ராக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸடாக ஒரு 3 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ அதுக்கு மேலே உள்ள பாப்பாக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 3.5 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக 4 கார்னர் வரும். நம்ம வந்து அந்த சென்டரை கரெக்டாக வச்சு 3 இன்ச்சஸ் 2 சைடு லெஃப்ட் சைட் 3 இன்ச்சஸ் ரைட் சைட் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் 2 மார்க்கிங்கும் பேக் சைடுக்கு ஒரு 2 மார்க்கிங்கும் கிடைக்கும். இனி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து சென்டரில் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நமக்கு வந்து நம்ம வந்து அது வந்து கட்டிங் பீஸாக இருக்கும் நமக்கு. ஸோ நூல் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே இதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸ்லையும் சரி பேக் பீஸ்லையும் இதே மாதிரியே கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து தையல் போட்டு வச்சுக்கோங்க. தனித்தனியாக தையல் போட்டு வச்சுக்கோங்க. இனி நமக்கு இந்த அளவு தான் நமக்கு விட்த் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ 2 மார்க்கிங்க்கும் இடையில தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வரணும். ஸோ அதனால சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைங்க. வைக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா நெருக்கமாகவும் வைக்கணும்.
ஸோ நமக்கு கரெக்டாக அந்த மார்க்கிங்லேருந்து அடுத்த மார்க்கிங் வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த விட்த் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விட்த் வர்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாடல் யோக் ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பேசிக் கோர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் புது நியூ மாடல்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் கண்டினியூஸாக. பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போது கரெக்டாக நமக்கு அந்த அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கிங் வந்து கரெக்டாக நம்மளோட இந்த ஆம்ஹோல் பகுதி இருக்குல்ல, அந்த ஆம்ஹோல் பகுதியிலேருந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பாருங்கள். நம்மளோட விட்த் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக விட்த் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இனி அது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழ்ப்பகுதியில் பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த யோக் பார்ட்டை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 4.5 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் பார்டருக்கு வந்து பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் ஃபர்ஸ்ட் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பீஸ்க்கு, அதாவது என்னோட ஒயிட் கலர் பிரிண்டட் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதுக்கு கீழே நான் பார்டர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மடக்கி தைக்கும் போது உங்களுக்கு வந்து சிலவங்க வந்து நம்மளோட இன்ஸ்கர்ட் ரெடி பண்ணுற மெத்தட்லேயே சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு வந்து சுருக்காக கோணல் வருது, அதாவது ஒழுங்காக வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரல, சுருக்காக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீட்டாக வரல, சுருக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்டர் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்மளோட இந்த ஒயிட் கலர் கிளாத்துக்கு மேலேயே துணியை வந்து ரெண்டாக மடக்கி வச்சு அதுக்கு மேலேயே நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கீழே தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் பார்டர் வைங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சைட் ஃபுல்லாகவே நான் பார்டர் வச்சு முடிச்சாச்சு. இனி இதே மாதிரியே பேக் சைட் பீஸ்லையும் இதே மாதிரியே பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட யோக் பார்ட்டும் நம்மளோட ஃப்ரேஸ் வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் அப்படியே வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வச்சா போதும். வச்சுட்டு அப்படியே நம்மளோட ஆம்ஹோல் பகுதியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணால் போதும். நம்மளோட யோக் பார்ட்டும் நம்மளோட ஃப்ளீட் வச்சுருக்குறோம்ல, நம்மளோட கீழ்ப்பகுதியும் வந்து ஜாயின் ஆகிரும். எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போடுறதுக்கு பிகினர்ஸ் ரொம்ப மறப்பாங்க. ஸோ அதனால பேக் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எந்த ஒரு தையல் போட்டாலும் அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி பேக் சைடும் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஸோ அதையும் என்ன பண்ணுறேன்னா யோக் பார்ட் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த விட்த் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் சைட்லேயும் கீழ்ப்பகுதியில் வந்து பார்டர் வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கிளாத்தில் ரைட் சைடு வச்சு, அதாவது ராங் சைடு, கீழ்ப்பக்கம் உள்பக்கமாக வச்சு தையல் போட்டு நம்மளோட ரைட் சைடில் திருப்பி வச்சு மேல் பக்கமாக தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இனி சைடு மட்டும்தான் நமக்கு ஜாயின் பண்ணணும். ஸோ சைடு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சுன்னா நம்மளோட யோக் பேபி ஃப்ராக் ரெடி பண்ணுறது சிம்பிளான ஒரு பேபி ஃப்ராக் தான், பட் ரொம்பவே ட்ரெண்டியாக மாடலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி 1 மீட்டர் இந்த சைடு ஜாயின் பண்ணுறதை ஒன்று சொல்கிறேன். ஸோ ஒரு அரை இன்ச் அளவு கேப்பில் நீங்கள் வந்து சைடு அப்படியே ஜாயின் பண்ணால் போதும் கீழ்ப்பகுதி வரைக்கும். ஸோ இந்த மாடல் ஃப்ராக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கடைகளில் எடுக்க போனீங்கன்னா 350, 400 அந்த ரேட் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து இது வந்து கம்மியான ரேட்லேயே நம்ம பண்ணிடலாம்.